இயக்குனர் அருண் மதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ், சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன் உள்ளிட்ட பல நடிகர்களின் 3 வருட உழைப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் கேப்டன் மில்லர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று வெளியாகி இருக்கும் இப்படம் எப்படி இருக்கிறது என ரசிகர்கள் கூறி வருவதை தெரிந்து கொள்வோம் வாங்க. ரசிகை ஒருவர் இப்படம் குறித்து கூறியுள்ள விமர்சனத்தில் தனுஷ் கேப்டன் மில்லராக தீ போல் நடித்துள்ளார் என எமோஜி மூலம் கூறியுள்ளார். ஓ மை காட், என்ன ஒரு பர்ஃபார்மர், மை மேன், கூஸ் பம்ப்ஸ் ஓவர்லோடட், பேக்ரவுண்ட் இசையில் ஜிவி பிரகாஷ் ஸ்கோர் செய்கிறார் என கூறி ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மற்றொரு ரசிகர் தன்னுடைய ட்விட்டர் விமர்சனத்தில் இந்தியாவில் இதுவரை தயாரிக்கப்பட்ட மிகச்சிறந்த அதிரடி திரைப்படம் இது என்றும் அற்புதமான பின்னணி இசையை ஜிவி பிரகாஷ் கொடுத்துள்ளதாக பாராட்டியுள்ளார். மிகவும் அருமையாக உள்ளது. ஒவ்வொரு பிரேமிலும் காட்சிகள் வெடித்து சிதறுகின்றன. இந்த திரைப்படம் எதிர்மறையான விமர்சனங்களில் இருந்து விடுபடுகிறது என கூறியுள்ளார். கேப்டன் மில்லர் படம் குறித்து ட்விட்டரில் விமர்சித்துள்ள ரசிகர் ஒருவர், முதல் பாதி மிகவும் அருமை, இரண்டாம் பாதியும் அருமையாக உள்ளது. இது அதிக ஆக்ஷன் மாஸ் திரைப்படம் இல்லை. தனுஷ் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். சிவராஜ்குமார் மற்றும் சந்தீப் கிஷன் ஆகியோர் நீட்டிக்கப்பட்ட கேமியோ ரோலில் சிறப்பாக நடித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். இப்படம் குறித்து மற்றொரு ரசிகரோ, காலத்துக்கும் நின்னு பேசும் சம்பவம், ஜிவி பிரகாஷ் ஒவ்வொரு செகண்ட் செதுக்கி இருக்கிறார். தனுஷை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்டர்வல் பிளாக் மியூசிக் பேங்கர், ஐமேக்ஸ் மெட்டீரியலா, இது என்ன கேள்வி, 5க்கு 4 மதிப்பீடு கொடுத்துள்ளார். கேப்டன் மில்லர் படத்திற்கு பல பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்து வந்தாலும் அதே அளவில் சில நெகட்டிவ் விமர்சனங்களையும் கொடுத்து வருகிறார்கள் என்பதே உண்மை. அதிக எக்ஸ்பெக்டேஷனுடன் சென்று டென்ஷன் ஆவதை விட எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சென்று படத்தை பார்த்து ரசியுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.